அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாலட்சுமியை தினமும் வழிபடலாம். இருப்பினும் பூசம் நட்சத்திரம் வரும் பௌர்ணமியில், அதாவது தைப்பூசம், மகாலட்சுமியின் பூஜிப்பது மிக சிறப்பான விசேஷமாகும். மார்கழி மாதத்தில் வரும் வியாழக்கிழமை என்று மகாலட்சுமி பூஜை கண்டிப்பாக செய்யலாம். நெல்லி மரத்து, அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்களாக நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள். வில்வ மரத்தில் வாசம் பெறுகிறார்கள். பெண்கள் தலைமுடியில் முன்வகிட்டில் பரம்பொருள் லட்சுமி தேவி அவர்கள் வாசம் செய்கிறார்கள். அதனால் பெண்களை வணங்குவது சாலச் சிறந்தது, செல்வத்தும் நமக்கு அளிக்கப் போகிறது. அதனால் தான் பெண்கள் வகிட்டில் குங்குமம் இட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முன் வகிட்டில் இருக்கும் குங்குமம் இட்டுக் கொள்ளும் பெண்களையே சுமங்கலி என்பர். துளசி மணி மாலை வாசம் செய்யப்படுகிறது. பசும்பால், நெய், தயிர், மோர், கோமியம், சாணம், பசு, பிறம் இவற்றில் எல்லாம் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் சூரியன் அஸ்தமான மாலை வேளையில் பால், தயிர், நெய் இவற்றையெல்லாம் இரவில் கொடுக்கக்கூடாது என்பர் தானமாக. இதனால் நம்முடைய செல்வம் அழியும் நிலை ஏற்படும். அதனால் இவற்றை செய்யாமல் தான் நம் வீட்டில் செல்வம் குளிக்கும். மா, வாழை, எலுமிச்சை, வெற்றிலை, தாளம்பூ, செல்வந்தி பூ இவற்றெல்லாம் லக்ஷ்மி தேவி அவர்கள் வாசம் செய்கிறார்கள். இதனால் தான் சுபகாரியங்களுக்கு இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். கருந்துளசியில் விஷ்ணு பெருமானும் லக்ஷ்மி தேவியும் ஒருங்கே வாசம் செய்கிறார்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் செல்வம் நிறைந்திருக்கும். இதனால் தான் வீட்டில் துளசி மாடம் அமைத்து துளசி வைத்து மாடத்தில் விளக்கேற்றி துளசி ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுகின்றோம். இதை வழக்கில் கொள்ளாதவர்கள் இனியாவது பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள். தீபாவளி என்று, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு எண்ணெய் ஸ்நானம் செய்வது சிறப்பு. ஏனெனில் அன்று மட்டும்தான் எண்ணெயில் லட்சுமி தேவி அவர்கள் இருக்கிறார்கள். கஸ்தூரி, மஞ்சள், சந்தனம் இவற்றிலும் வாசம் செய்கிறார்கள். ஆகையால் தான் திருமணத்தின் போதும் மங்கள காரியங்கள் போதும் மஞ்சள் கலந்த அரிசி கொடுக்கப்படுகிறது. சந்தனம் இடம் பெறாத சுபகாரியமே கண்டிப்பாக இருக்காது. மகாலட்சுமி தேவி அவர்கள் இருக்காத இடங்களாக சூரிய உதயத்திற்கு பின்பு சூரிய அஸ்தமனத்திற்கு நேரத்தில் தூங்குபவர்கள், வீட்டில் நகத்தை வாயால் கடிப்பவர்கள், நகத்தை கிள்ளி வீட்டிலேயே போடுபவர்கள், மாலையில் அந்தியில் பேன் பார்ப்பவர்கள், வீட்டில் பூஜை செய்யாதவர்கள், காலையும் மாலையிலும் தீபம் ஏற்றாதவர்கள், தீபத்தை வாயால் ஊதுபவர்கள், எப்பொழுதும் வீட்டில் சண்டை போட்டு கொண்டே இருப்பவர்கள், பெண்கள் அழுது கொண்டே இருக்கும் வீடு, காலை மாலை வாசலை தூய்மைப்படுத்தி கோலமிடாதவர்கள், மாலையில் வீட்டு வாசற்படியில் தீபம் ஏற்றாதவர்கள், கணவன் மனைவியே ஒற்றுமை இல்லாதவர்கள், சுடுகாடு, புகை, இரவு அரசமத்தின் நிழல் அவற்றில் இருப்பவர்கள், பன்றி, நாய், கழுதை உள்ள இடங்கள் மற்றும் இரவில் உண்ணும் தயிர், வீட்டு விளக்கான பெண்கள் தொடும் உணவு பொருட்கள் இதெல்லாம் நமக்கு நல்பலன்களை தராது. பகல் தாம்பத்தியம் உள்ளவர்கள், காம குணம் அதிகம் உள்ள இடம், இந்த இடத்தில் எல்லாம் லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக வாசம் செய்ய மாட்டார்கள். இது எல்லாமே தவறான இனமாகவே இருக்கப்படுகிறது. நீங்கள் இந்த லக்ஷ்மி தேவியை வணங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பூஜையை தேர்ந்தெடுத்து கோலமிட்டு மாக்களமாக வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து வாழை இலை என்று போட வேண்டும். நுனி வடக்கு நோக்கி இருக்கட்டும் இந்த வாழை இலை. அதன் மீது பச்சரிசி பரப்பி அரிசி மீது நடுத்தர செம்பு வைத்து அதில் நிறைய நீர் நிரப்பவும். அந்த நீரில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் சிறிதளவு போட வேண்டும். கலசத்தில் மாவிளக்கு கொத்து இருக்கட்டும். செம்பு மேல் தட்டு வைத்து அந்த தட்டில் நாணயங்கள் நிரப்பி வையுங்கள். கும்பம் அருகில் வைப்போது லட்சுமி தேவி படம் வைத்து, மகாலட்சுமி படம் வைத்து, வைபவ லட்சுமி எந்திரம் கடைகளில் இருக்கும் அந்த தகட்டை வைக்க வேண்டும். இவை அனைத்தையும் சந்தன குங்குமத்தால் அலங்கரிக்கும். இலையில் வெற்றிலைப்பாக்கு, பழம், சர்க்கரை பொங்கல் வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் விநாயகர் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற பூஜையை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வர உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். குறிப்பாக லக்ஷ்மி பூஜை தொடங்க வளர்பிற வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுங்கள். லக்ஷ்மி பூஜை 11 அல்லது வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். பெண்கள் செய்ய முடியாத நிலையில் ஆண்கள் செய்யலாம், தவறில்லை. ஆனால் நிவேதன பொருட்களையும் சாமிக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களையும் தொடக்கூடாது ஆண்கள். விரதத்தை விட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது முதலில் இருந்து பூஜையை தொடங்க வேண்டும்.
கலச நீரை தலையில் தெளித்து கொண்டு வீடு முழுக்க தெளிக்கவும். மீதமுள்ளதை செடியில் கொட்ட வேண்டும். கலச அடியில் இருக்கும் தானியத்தை தனித்தனியாக சேமித்து வைக்க வேண்டும். அதிக அளவு சேர்ந்தவுடன் தானமாக எளியவர்களுக்கு சமைத்து கொடுத்து விடலாம். கலசத்தட்டில் வைத்து இருக்கும் நாணயத்தை செலவிடக்கூடாது, சேமித்து வைக்க வேண்டும். பூஜை நாளில் விரதம் இருக்கவும். மாலையில் பூஜை செய்ய வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நிவேதன பொருட்களை உட்கொள்ளலாம், அல்லது இரவில் கொஞ்சம் சாப்பிடலாம். காலையிலிருந்து வேறு சிந்தனையில் செய்து ஜெய மாம் லக்ஷ்மி என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பணி நிமித்தமாக குடும்பத்தை விட்டு கணவரோடு பிரிந்து இருக்கும் பெண்கள் இப்பூஜையை செய்வது சிறப்பு. வெளிநாடுகளில் வசிக்கும் பெண்கள் இப்பூஜையை கண்டிப்பாக செய்யலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.